Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி தொடர்பாக ரூபாய் 160 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். ஆன்லைன் ட்ரேடிங் ஸ்கேம் தொடர்பாக மும்பை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 13ஆம் தேதி 7 நகரங்கள்ல சோதனையை நிகழ்த்தினர். குறிப்பாக டெல்லி, மும்பை, சென்னை, கூர்கான் உட்பட 7 நகரங்கள்ல மொத்தம் 7 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சோதனையானது ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் என்ற மோசடி வகையில octofx.com என்ற பெயரில இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கிறது. அதாவது குறைந்த வட்டி மூலமாக இவர்கள் பணத்தை செலுத்தினால் அதிகமாக பணத்தை ஈட்டலாம் என்ற நோக்கத்துல இந்த ஆன்லைன் இணையதளம் மூலமாக இவர்கள் மோசடியை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் மொத்தம் 7 இடங்கள்ல இந்த சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரி கடந்த 13ஆம் தேதி நிகழ்த்தினர். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரது வீட்டிலும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை முடிவுல பல்வேறு குற்ற ஆவணங்கள் மற்றும் இந்த சோதனையில டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஏமாந்தவர்களோட பணங்களை மியூல் அக்கவுண்ட் என்றதன் மூலமாகத்தான் இவர்கள் பண பரிவர்த்தனை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த வங்கி கணக்குகள் முழுவதுமாக ஏமாந்தவர்களோட அந்த வங்கி கணக்கை பயன்படுத்தி தான் இவர்கள் இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உட்படத்தான் இந்த 160 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டு, மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சொத்துக்கள் முடக்கப்படும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.